புதிய திரைப்படங்கள் மீது எதிர்மறை விமர்சனங்களை வைக்கும் யூடியூப் சேனல்களுக்கு இன்று கண்டனம் தெரிவித்துள்ள தயாரிப்பாளர் சங்கம் தியேட்டர் வளாகத்தில் ரசிகர்களிடம் பேட்டி எடுக்க யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. தகவல்களுடன் செய்தியாளர் விமல்ராஜ் இணைகிறார். விமல்ராஜ், தயாரிப்பாளர் சங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ன? யூடியூபர்கள் தரப்பு என்ன சொல்கிறது? பின்னணியுடன் முழு விவரங்கள். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளியான கங்குவா திரைப்படத்திற்கு யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் எதிர்மறையான விமர்சனங்கள் குவிந்ததால் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த ஆண்டு வெளியான இந்தியன் 2, வேட்டையன் போன்ற படங்களும் சமூக வலைதளங்களில் எதிர்மறை விமர்சனங்களையே பெற்றிருந்தது. இந்த நிலையில் சினிமா தயாரிப்பாளர் சங்கம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூடியூப் சேனல்கள் பார்வையாளர்களின் கருத்து என்ற பெயரில் படத்தின் நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் மீது தனிமனித தாக்குதல்களில் ஈடுபடுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு சிலர் தெரிவிக்கும் கருத்துக்கள் திரைப்படத்திற்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தும் யூடியூப் சேனல்கள் இவற்றை ஊக்குவித்து வருவதாகவும், இதனால் இனி தியேட்டர் வளாகங்களில் ரசிகர்களிடம் பேட்டி எடுக்க யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தியேட்டர் உரிமையாளர்களை தயாரிப்பாளர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. தயாரிப்பாளர் சங்கத்தின் இந்த அறிக்கை குறித்து யூடியூபர் ஒற்றன்துறையிடம் பேசினோம். விஜய் படத்தை காலி பண்ணால் அஜித் ரசிகர்களோ இல்லை யாரோ பண்ணுவோம். சூர்யா படத்தை காலி பண்ணோம்னா விஜய் ரசிகர்களோ இல்லை அஜித் ரசிகர்களோ யாரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனமாக சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக போட்டு இப்படி தான் கெடுக்கிறாங்க. சென்னையைச் சேர்ந்த பிரபல சினிமா ரிவ்யூ யூடியூபர் சுரேஷின் கருத்து இது. இவங்க இந்த ஃபேக் பப்ளிசிட்டி, ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணி நாங்கள் படத்தில் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்களை ஏமாற்றி தியேட்டருக்கு வர வைக்கிறாங்க. ஆனால் பணம் கொடுத்து படம் பார்க்க போற மக்கள் இவங்க சொல்ற மாதிரி படத்துல எதுவுமே இல்ல அப்படின்னும் போது அவனோட ஆதங்கத்தை வெளிக்காட்ட தான் செய்வான். நீங்க என்ன சொல்றீங்க? கோடி கணக்குல பணத்தை கொட்டி படத்தை எடுக்கிறோம், அதனால நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு கோடி பெரிய விஷயம் அப்படின்னா கூலி வேலை செய்யறவனுக்கு 200 ரூபா பெரிய விஷயம். அப்ப அந்த 200 ரூபா கொடுத்து படம் பாக்குறவன் அவன் கருத்தை அவன் சொல்லதான் செய்வான். இந்த மகாராஜா, வாழை, லப்பர் பந்து, கருடன் மன்னன் திரைப்படம் ஓடவே இல்லையா? அந்த திரைப்படங்கள்லாம் இந்த திரைப்படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இந்த ரிவ்யூவர்ஸ் தான். இந்த செலிபிரிட்டி ஷோ, ஸ்பெஷல் ஷோன்னு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களே படம் பார்க்க வச்சு படம் சூப்பரா இருக்கு ஆகா ஒவ்வொரு ஃபேக் ரிவ்யூ ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான். இன்னைக்கு அதுவே உங்களுக்கு எதிராக வந்து நிக்குது. மேலும் சினிமா துறையை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் இந்த செயல்களை திரைத்துறையை சார்ந்த அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து தடுக்க வேண்டியது கட்டாயம் என தயாரிப்பாளர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. திரையரங்குகளில் வெளியாகும் திரைப்படங்களுக்கு தார்மீக முறையில் விமர்சனங்களை அளிக்காமல் யூடியூப் சேனல்கள் மூலம் தனிமனித தாக்குதலில் ஈடுபடும் ரசிகர்கள் மீது கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி விமல்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.